ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி எல்லா பிரச்சனையும் கடந்து ஒரு வழியாக சேதுவை தனக்கு மட்டும்தான் புருஷன், வேற ஒருத்திக்காக நான் எப்போவும் பங்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே ஒரு வழியாக நம்ம சேதுவை ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. இந்த விஷயம் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம ராஜாங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா தமிழ், இத்தனை நாளாக நீ செய்யாத தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த, இத்தனை நாளாக நீ வெளியவே இருந்த, இதுக்கப்புறம் நீ தனியாக இருந்து கஷ்டப்பட தேவையில்லை, இனி நீ சேது கூட மட்டும்தான் இருக்கணும், இதுக்கப்புறம் வெளியவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோகனா போயிட்டு ஆலங்கரிச்சி எடுத்துகிட்டு வா, தமிழ்ச்செல்வி வெளியே இருக்க உன் திங்ஸ் எல்லாத்தையுமே நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியுமே அங்கே இருக்கிற அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே வரவே இருக்கிறாங்க. நம்ம ராஜாங்க இங்கே பார் தமிழ், நீ இந்த வீட்டோட செல்ல பிள்ளை, அதாவது இந்த வீட்டோட சின்ன மருமக, நீ இந்த வீட்டில் இருக்கிறது தான் ரொம்பவே கரெக்டு. நீ இந்த வீட்டை விட்டு எதுக்காகவும் வெளியே போயிட்டு இருக்கக்கூடாது, நீ இந்த வீட்டோட மகாராணி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியை உள்ளே வரவே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே சேது தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறாங்க, தமிழ், நீ என் அப்பா ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த நிமிஷமே உன் மேலே இருந்த கோவம் எல்லாமே எனக்கு பறந்து போச்சு. இதுக்கப்புறம் நான் உனக்கு எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் தொலைச்ச பொக்கிஷம் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ், நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல. முக்கியமாக என் அப்பா ஜெயிலுக்கு போக காரணம் நீ இல்லைன்னதுமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ தாமரைக்கும் சேது மாமாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி நினைக்கிறப்ப தமிழ்ச்செல்விக்கு பெரிய பிரச்சனையே காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர குழந்தைக்காக நம்ம சேது சந்தன மரத்தில் தொட்டில் ஆர்டர் பண்ணி செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறாங்க, தமிழ், உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை தமிழ், நான் வாயால் சொல்லலை, நீயே நேர்லேயே பாப்பவா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழோட கண்ணை மறைச்சிக்கிட்டு நம்ம சேது கீழே கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே எங்கள் தமிழ்ச்செல்விக்கு பகீர்னது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும், வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காக தான் இவர் தொட்டில் அதாவது செஞ்சு கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயம். இங்கே நம்ம சேது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொல்கிறாங்க, இங்கே பார் தமிழ், உனக்காக தான், உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காக தான் என் அம்மாவே பிறக்க போகிறாங்க, அவங்களுக்காக தான் இந்த சந்தன மரத்தில் செஞ்ச தொட்டியில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சந்தன தொட்டிலில் அம்மா சந்தோஷமாக துள்ளி விளையாடணும், தூங்கணும், எல்லாமே இதில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கவுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க, வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்ச்செல்விக்கு பக்குன்னுது. எப்போ விஷயம் தெரிஞ்சு நம்மளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்களோ, ஒருவேளை மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிய அவர் ரொம்ப கோவப்படுவாரோ, மற்ற எந்த விஷயம்னாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க அம்மாவே வயிற்றில் வளர்றதா நினச்சிக்கிட்டு இருக்காரு, இந்த விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சால் அவர் கொஞ்சம் கூட தாங்கவே மாட்டாரே, ரொம்ப கஷ்டப்படுவாரே, இதனால் பெரிய பிரச்சனையெல்லாம் வருமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தமிழ்ச்செல்வி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழ், உனக்கு சந்தோஷம் இல்லையா? இங்கே பார், தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம குழந்த இதில் தான் படுத்து தூங்கணும், உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சேது வெகுளித்தனமாக கேட்க, எங்கள் தமிழ்ச்செல்வி மனசில் அம்புட்டு கஷ்டத்தை வச்சுட்டு வெளியே சிரிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு மாப்பிள்ளை, எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி அந்த தாமரை கடை உனக்கு கல்யாணம் நடக்கலை, அந்த தாமரையும் சாவித்திரியும் எவ்வளோ பெரிய திருட்டு வேலையை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த ஏதோ சோத்தில் பூசணிக்காய் வச்சு மறைக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய விஷயத்த கமுக்கமாக அவங்க மட்டும் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, யார்கிட்டையும் சொல்லாமல்.
எவ்வளோ பெரிய கேடி வேலையை பார்த்துருக்காங்க பார்த்தியா? எப்படியோ அந்த தாமரை கூட உனக்கு கல்யாணம் நடக்கலை, நீயும் தமிழ்ச்செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை, உனக்கும் தாமரைக்கும் தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி அந்த சாவித்திரி அம்மாவும் தாமரையும் சொன்னாங்கல்ல, கண்டிப்பாக அது என்னமோ உண்மை இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அதுலேயும் ஏதோ ஒரு சூழ்ச்சி செஞ்சுருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கருப்பு சொல்கிறாங்க. இங்கே சேதுவுமே ஆமாம்மாம்மா, எனக்குமே அதில் நிறைய சந்தேகம் இருக்குது, அதையுமே எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்விக்கு உள்ளுக்குள்ளே பயமாகவே இருக்குது, எப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த விஷயம்னாலையும் மறைக்கலாம், குழந்தை விஷயத்தில் மறைக்க முடியாது. நாளுக்கு நாள் வயிறு வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். ஒருவேளை இன்னும் நாள் ஆக ஆக வயிறு வளராமல் இருக்கிறதுக்காக மாமா இது ஏதாச்சும் கேட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை, பல குழப்பம் நம்ம தமிழுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது வந்து தமிழ்கிட்ட, தமிழ் எனக்கு வெளியே வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் கருப்பும் வெளியே கிளம்பிடுறாங்க. இங்கே ராஜாங்கமுமே எனக்கும் கட்சி மீட்டிங் இருக்குது, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமுமே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் அவ்வளோ ஒரு வெறுப்பாக இருக்குது. இந்த தமிழ்ச்செல்வி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா. இவளை பார்க்கவே அருவெறுப்பாக இருக்குது. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இவ ஸ்டேட்டஸ் என்ன, போயும் ஒரு பிச்சைக்கார குடும்பத்திலேருந்து வந்தவ திரும்பவும் இந்த வீட்டோட மகாராணின்னு வேற ராஜாங்க மாமா சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கவே அவ்வளோ ஒரு அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நம்ம சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாவித்திரி வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. தன்னோட பொண்ணு கல்யாணம் சேது கூட நல்லா நடக்கும், எப்படியாவது நடத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோமே, லாஸ்ட் நேரத்தில் இந்த ஆறுமுகம் வந்து காரியத்தை கெடுத்து விட்டுட்டான். என்கிட்ட அவ்வளோ பணம் வாங்கினான், நகையெல்லாம் வாங்கிட்டு போனான், ஆனால் லாஸ்ட் நேரத்தில் என் கழுத்தை அறுப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தாமரை வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம தாமரை இருந்துட்டு சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாதுமா, சேது மாமா எனக்கு வேணும். சின்ன வயசுலேருந்தே அவரைனா என் உயிராக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் அந்த தமிழ்ச்செல்வியோட அப்பா செல்லப்பாண்டி வந்து எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டான். இவங்கள யாருமே சும்மா விடக்கூடாது. சேது மாமாவை நான் கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேம்மா, எனக்கு சேது மாமா வேணும், இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி கிட்ட தாமரை வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே சாவித்திரியோ, இங்கே பார் தாமரை, நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாத, உனக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது தான் என்னுடைய பொறுப்பு. சேது உனக்கு கண்டிப்பாக கிடைப்பான், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. ராஜாங்க அண்ணன் கோவமாக இருப்பார், அவரோட கோவம் வந்து தனியிட்டோம், மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளே போவோம், அதுக்கப்புறமா நம்ம வேலையே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீ எதுக்காகவும் கலங்காத தாமரை, உனக்காக தான் இந்த அம்மா உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் செத்து போயிட்டேன்னா நான் யாரை நினச்சி இந்த உலகத்தில் வாழ்கிறது. இங்கே பார் தாமரை, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், என் வார்த்தையை நம்பு தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தாமரை இருந்துட்டு, இப்படியே தாமா நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க, இது வரைக்கும் சேது மாமா கூட என்னை சேர்த்து வச்ச பாடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாமரை வந்து இங்கே சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பார் தாமரை, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் கல்யாணம் சேது கூட நடந்தே தீரும். அது நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த தமிழ்ச்செல்வியை கொலை பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக அதை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீ வருத்தப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் எப்படியாவது அண்ணனை சமாதானம் செஞ்சு நம்ம அந்த வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் சேதுக்கும் உனக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு நான் செய்கிறேன். ராஜாங்க அண்ணன் மனசவே நான் மாற்றுறேன். நீ எதுக்கும் எதை நினச்சும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி வந்து ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க. இங்கே தாமரை இருந்துட்டு, அம்மா உன்னுடைய பேச்சை நம்பிதாம்மா நான் இப்போ உயிரோடு இருக்கேன், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் எப்போவோ என் மூச்சையை நிறுத்திட்டு இருந்திருப்பேன். நான் சேது மாமா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும். என் சேது மாமாவை தவிர நான் இந்த ஜென்மத்தில் வேறு யாரையுமே எடுத்து பார்க்க மாட்டேன். என் மனசு ஃபுல்லாக சேது மாமா மட்டும்தாம்மா நிறைஞ்சிருக்காரு. என் மனசை கண்டிப்பாக என்னால் மாற்றிக்கவே முடியாது. என் சேது மாமா எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை வந்து சொல்கிறாங்க. சரிடி, அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மோகனா தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார் தமிழ்ச்செல்வி, இங்கே பார்த்தியா சேது தொட்டிலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான், இன்னும் இப்போ 3-4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் உன் வயிறு வளராமல் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே சந்தேகம் வரும். நீ இப்போ என்ன தான் பண்ண போகிற? உங்கள் வீட்டில் உள்ளவங்க இல்லாத குழந்தை இருக்குன்னு சொல்லி இப்போ பொய் சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தில் போயிட்டு பொய் சொல்லி மறைக்க முடியுமா? இப்போ என்ன பண்ண போகிற? இந்த விஷயம் மட்டும்
நீ உன் வயித்துல குழந்தை வளரல அப்படிங்கிற விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், உன்னை கொன்னே போட்டுருவாங்க. சேது இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கான் வயித்துல வளர்றது அம்மாவே வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்பவே ஆசையாக இருக்கான். தொட்டிலெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் ஆசையில் மண்ணை வாரி போட்டுட்டு அவ்வளோதான், வீட்டில் அவ்வளோ ஒரு பூகம்பம் வெடிக்கும். வீடே துண்டு துண்டாக அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும். என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், யார் மனசுலேயும் நிம்மதியே இருக்காது. என்ன பண்ண போறியோ பண்ணு. உன் அம்மாவும் உன் அப்பாவும் தானே இப்படி ஒரு பொய்யை சொன்னாங்க, நீங்கள் தான் அனுபவிச்சு ஆகணும். என்ன பண்ண போறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியே ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அத்தை, எனக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மோகனா இருந்து என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காது தமிழ். நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. எப்படியாவது உன் வயிற்றில் ஒரு கரு உண்டாகணும். நீயும் சேதுவும் இப்போ ஒன்றா தானே இருக்கீங்க, அதுக்கான வேலை என்னவோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா சொல்லிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பாட்டியே நின்று காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே மோகனா போனதுக்குமே இங்கே நம்ம பாட்டி வந்து தமிழ்கிட்ட நம்ம பாட்டிமா ரொம்பவே அதிர்ச்சியோட தமிழ்ச்செல்விக்கிட்ட போயிட்டு, என்ன தமிழ்ச்செல்வி, உன் வயிற்றில் கரு உருவாகலையா, குழந்தை வளரலையா அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் தமிழ்ச்செல்வி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அது வந்து பாட்டின்னு சொல்லிட்டு பேசாமல் பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம், பாட்டி ஏதாச்சும் ஐடியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து நம்ம பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டிமா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி தமிழ், இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ராசாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையே வருமே. சரி, நீ எப்படியோ ஒன்று உன் வயிற்றில் கரு உருவாகிறதுக்கான வேலையை பாரு நீ அப்படின்னு சொல்லி நம்ம அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம சேது வந்து நம்ம தமிழ்ச்செல்விக்காக பூ வாங்கிட்டு வராங்க. நம்ம தமிழ்ச்செல்வியுமே சேது கூட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பேசி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த சித்ராக்கும் ஈஸ்வரிக்கும் சுத்தமாக ஆகலை. உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சித்ரா கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது சாவித்திரியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், அவள் இல்லாமலும் இந்த தமிழ்ச்செல்வியை அடக்க முடியாது, ஓவராக தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே சித்ரா இருந்துட்டு, ஆமாம்மா, எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி தாமரைக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கலை. இந்த சாவித்திரி அத்தையும் இந்த தாமரையும் இந்த வீட்டில் இருந்தால் தான் நமக்கும் கொஞ்சோண்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம 4-5 பேரை சேர்ந்து அந்த தமிழ்ச்செல்வியை எதிர்க்கலாம். அவள் ஒத்த ஆளாக இருந்தாலுமே எல்லாருமே எதிர்த்துறா. ஆனால் சாவித்திரி அத்தை இருந்தால் ஏதாச்சும் மாஸ்டர் பிளான் போடுவாங்க. எப்படியாவது அத்தையும் தாமரையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி வந்து சாவித்திரிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே சாவித்திரியுமே கால் அட்டன் பண்ணி, அத்தாச்சி, என் நிலமையை பார்த்தீங்களா, என்னை வீட்டை விட்டே வெளியே துரத்திட்டார் அண்ணன், என் பொண்ணு வாழ்க்கையே கெட்டு கிடக்கு அத்தாச்சி, ஏதாவது பண்ணி நீங்கள் தான் அந்த வீட்டுக்குள்ளே என்னை வர வைக்கணும், ப்ளீஸ் அத்தாச்சி, அண்ணங்கிட்ட பேசுங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரியுமே, சரி சாவித்திரி, கண்டிப்பாக உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டிய பொறுப்பு என்னுடையது, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் மாமங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே சாவித்திரி இருந்துட்டு, அத்தாச்சி, எங்கள் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது, என்னை மட்டும் அந்த வீட்டுக்கு எப்படியாவது வர வச்சிட்டிங்கன்னா உங்கள் காலடியிலே நான் எப்போவும் விழுந்து கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஆமாம் மதினி, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஆள் தான், ஏதாச்சும் காரியம் ஆகணும்னா காலில் விழுவீங்க, அதே காரியம் முடிஞ்சிருச்சுன்னா காலை ஏன் மேலே எட்டி உதைப்பீங்க, நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாத அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் சாவித்திரிக்கிட்ட சொல்கிறாங்க, சரிங்க அத்தாச்சி, நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வந்துடுவீங்க, அதுக்கான வேலை எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே சாவித்திரிக்கு அப்போ தான் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுது. எப்படியோ ஒன்று நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி வந்து ராஜாங்கம் வந்ததுமே ராஜாங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க, மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது வந்து மாமா, சாவித்திரியும் தாமரையும் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்துனா அவங்களுக்காக யார் இருக்காங்க, நம்மளை விட்டால் நாதி இல்லை, என்ன பண்ணுறது மாமா, நீங்கள் தான் மனசு வைக்கணும், என்ன பண்ணுறது, உங்கள் கூட பிறந்த தங்கச்சியாச்சே, எல்லாத்தையும் நீங்கள் தான் பொறுத்து போகணும், ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க,
அது மட்டும் இல்லாமல் சேதுக்கும் தாமரைக்கும் ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு. இப்போது தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்காமே போயிடுச்சு. இப்போது தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்றா தானே இருக்காங்க. தாமரை ஏதோ ஒரு மூலையில் இங்கே இருந்துட்டு போகிறா. அவங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்கு கூப்பிடுங்க மாமா, பாவம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து மெதுவாக பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருமா, உன் வேலை என்னவோ அதை பாரு. நான் அவங்க மேலே அவ்வளோட்டு கோவமாக இருக்கேன். என்ன 6 மாதம் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஜெயிலில் போயிட்டு நான் படாத அவஸ்தைப்பட்டேன். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய போகுதா என்ன? ஒரு ஃபோன் மூலமாக ஃபோன் பண்ணி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. நான் தானே பட்டேன் கஷ்டம். இப்போ அவங்க படட்டும், அப்போ தான் என்னுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா கொஞ்சம் யோசிங்க மாமா, அவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா, சாவித்திரியை பற்றியும் தாமரையை பற்றியும் இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாது, அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க எந்திரிச்சு போயிடுது. நம்ம தமிழ்ச்செல்வி எல்லாருக்குமே வாய்க்கு ருசியாக சமைக்கிறாங்க. அது இதுன்னு நிறைய வெரைட்டியாக நான்வெஜ்ஜாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க சண்டே. அதுவுமா நம்ம ராஜாங்க வந்து மோகனா சமைச்சியாச்சா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி வந்து சமைச்சதை எல்லாத்தையுமே டைனிங் ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாருக்குமே பரிமாறி விடுறாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. ராஜாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு, அம்புட்டு ருசியாக இருக்குது, நல்லா இருக்குது தமிழ்ச்செல்வி, உன் கைப்பக்குவமே வேறு லெவல் தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்க வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, சரி தமிழ், அந்த ரசத்தையும் எடுத்துகிட்டு வா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் ரசம் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கட்டும், அது அப்போ தான் ஜீரணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, இதோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராங்க. தண்ணி குடிக்கிறாங்க. அப்படி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம மோகனா வராங்க. வந்து பார்த்ததுமே இங்கே தமிழ்ச்செல்வி மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு பயங்கர பதட்டப்படுறாங்க. தமிழ், உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க வந்து கண்ணவே விழிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விடுறாங்க. தமிழ், நீ மயங்கி விழுந்துட்ட, என்னாச்சு உனக்கு? தெரியல அத்தை, 2-3 நாளாகவே எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மோகனா இருந்துட்டு, இந்த அறிகுறி எல்லாமே மாசமாக இருக்கிறவங்களுக்கு வர்றது. சரி தமிழ், ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்குதா என்னவோ பார்க்கலாம், நம்ம நாளைக்கு காலையிலேயே நீயும் நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, அப்படி ஒரு விஷயம் நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சேது மாமாவுமே என் வயிற்றில் அவங்க அம்மாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டில் ஒரு டைமு மாமா காட்டுக்கு போய் தொலைஞ்சு போயிட்டார்ல, அப்போ கூட அந்த காட்டுச்சி அம்மன் சொல்லிச்சு, கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரியே ஒரு பெண் குழந்தை தான் உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது அத்தை. நம்ம காலையில் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மோகனாவுக்குமே அப்போ தான் திருப்தியாக இருக்குது. சரி தமிழ், நீ பத்திரமா போயிட்டு படு, மெதுவாக நட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நைட்டு அப்படியே தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம சேதுவும் சரி, வீட்டில் உள்ள ஆம்பளைங்க எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க. அவங்கவுங்க வேலையை தேடி போயிடுறாங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியும் மோகனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டிமா இருந்துட்டு, எங்கடி காலையிலேயே 2 பேர் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம மோகனா வந்து பதட்டப்படுறாங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, அது வந்து அப்போதா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், வீட்டில் எல்லா பிரச்சனையும் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அதனால தான் சாமியை பார்த்து கும்பிட்டு இதுக்கப்புறம் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்காக போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தமிழ்ச்செல்வியை செக் பண்ணி பார்த்ததுமே நம்ம தமிழ்ச்செல்வி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த டாக்டர் வந்து நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்டேயும் மோகனாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வியும் மோகனாவும் அம்பிட்டு சந்தோஷப்படுறாங்க. அத்தை, இதை விட எனக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அத்தை, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ போய் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அது இப்போ உண்மையாயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அத்தை. எப்படியோ சேது மாமா நினச்ச மாதிரி எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும், அவங்க அம்மாவே பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நம்ம மோகனாவுமே, ஆமாம் தமிழ், இதுக்கப்புறம் நீ உஷாராக இருக்கணும், நீ வீட்டில் உள்ள எந்த வேலையும் செய்யாத, நானே பார்த்துக்கிறேன், எப்படியோ கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த குழந்தைய நீ பெற்று எடுத்து சேது கையில் கொடுக்கணும், சேதுக்கு அப்போ தான்
வாழ்க்கையோட சந்தோஷமே முழுமையடைகிற அளவுக்கு அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மோகனா சொல்கிறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிற வழியில் கோவிலுக்குமே போயிட்டு வராங்க. இங்கே நம்ம தமிழ் வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. எப்படியோ கடவுளே, நாங்கள் பொய் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் இப்போ உண்மையாயிடுச்சு, நீ எப்படியோ எனக்கு நல்லது நடத்தி வச்சுட்ட அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் வந்து ரொம்பவே மனசார சாமி கும்பிட்டுக்கிறாங்க. நாளைக்கே வந்து உனக்கு 108 தேங்காவை உடைக்கிறேன் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே நம்ம அப்பத்தாக்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்பத்தா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி வந்து சொல்கிறாங்க. நம்ம சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும். நம்ம சேதுவும் தமிழ்ச்செல்வியும் எப்பவும் பிரியக்கூடாது. இந்த தாமரையும் சாவித்திரியும் ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் பிரிக்கணும், தாமரை வந்து சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த திட்டம் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.